ஒன்றல்ல இரண்டல்ல 16 முறை நிறைவேறாத ஆர்சிபியின் கோப்பை கனவு இந்த முறையாவது நிறைவேறிவிடும் என காத்திருந்த அதன் ரசிகர்களுக்கு மீண்டும் ஓர் ஏமாற்றத்தை தந்தபடி முடிந்திருக்கிறது நேற்றைய எலிமினேட்டர் சுற்று. ஆர்சிபியை வீழ்த்தி குவாலிஃபயர் 2 சுற்றுக்கு ராஜஸ்தான் தகுதி பெற்றதை தொடர்ந்து தொடரில் இருந்து வெளியேறியிருக்கிறது ஆர்சிபி. இந்த நிலையில் கைக்கு எட்டி வாய்க்கு எட்டாத வெற்றி குறித்து ஆர்சிபி கேப்டன் டு பிளசிஸ் பேசும்போது, தொடர்ந்து பணியாக இருக்கவே பேட்டிங்கில் ஏதோ குறை வைப்பதாக எங்களுக்கு தோன்றியது. 20 ரன்கள் இன்னும் அதிகமாக இருந்திருக்கலாம் என தோன்றுகிறது. வெற்றிக்காக அணி வீரர்கள் முடிந்தவரை போராடினார்கள். பல அணிகள் பலருடைய இடங்கள் 1 இருந்து 9க்கு விழுந்தன. மீண்டும் திரும்ப மீண்டு வர எங்களுக்கு 6 தொடர் வெற்றிகளும் பலரது அன்பும் எங்களுக்கு காரணமாக இருந்தன. அந்த 20 ரன்களை நாங்கள் அடிக்காமல் விட்டதால் இந்த இரவை நாங்கள் சிறப்பாக உணரவில்லை என தெரிவித்தார். குவாலிஃபயர் 2 சுற்றுக்கு தகுதி பெற்றது பற்றி ராஜஸ்தான் அணி கேப்டன் சஞ்சு சாம்சன் பேசும்போது, கிரிக்கெட்டும் வாழ்க்கையும் நமக்கு கற்றுக் கொடுப்பது நல்ல பக்கங்கள் இருப்பதைப் போல கெட்ட பக்கங்களும் நமக்கு இருக்கிறது என்பதைத்தான். அதை எதிர்த்து போரிடும்படியான பண்பு நமக்கு இருக்க வேண்டும். மேட்சில் எங்கள் ஃபீல்டிங், பேட்டிங், பவுலிங் என 3ஐயும் நினைத்து மகிழ்ச்சி கொள்கிறேன். ஷங்காவிற்கும் பவுலிங் பயிற்சியாளருக்குமே பாராட்டுக்கள் போய் சேர வேண்டும். தங்கும் அறைகளில் கூட இதை பற்றியே அவர்கள் விவாதித்துக் கொண்டிருப்பார்கள். மேலும் அஸ்வின் மற்றும் போல்ட்டின் அனுபவமும் எங்களுக்கு பக்கபலமாக இருந்தது. ஜெய்ஸ்வால், பராக், ஜூரெல் ஆகியோர் இத்தனை சிறிய அனுபவத்திலும் அபாரமாக விளையாடுகின்றனர். நாங்கள் நன்றாக ஓய்வெடுக்க வேண்டும். அடுத்த போட்டியை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம் என உற்சாகத்துடன் பேசினர். ஆட்ட நாயகனாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அஸ்வின் இது தொடர்பாக பேசும்போது, கடந்த சில ஆட்டங்களில் நாங்கள் சிறப்பாக செயல்படவில்லை. பட்லர், ஹெட்மயர் போன்றோர் இல்லாததால் எங்களால் பெரிய ஸ்கோரையும் சேர்க்க முடியவில்லை. இந்த வெற்றி எங்களுக்கு மிக முக்கியமானது. இந்த சீசனின் முதல் பாதியில் என் உடல் ஒத்துழைக்காததாக எண்ணினேன். எனக்கு வயிற்றுப்பகுதியில் காயமும் இருந்தது. எனக்கு வயதாவதும் ஒரு காரணம். அதனால் பவுலிங்கில் சரியான வீச்சை கொண்டு வர எனக்கு கொஞ்சம் நேரம் எடுத்தது. இளம் வீரர்களின் உற்சாகத்தையும் அவர்களை ஆதரிக்கும் விதமான எங்களின் அனுபவத்தையும் எங்கள் அணியின் மிகப்பெரிய பலமாக பார்க்கிறேன். எங்கள் அணி முன்னோக்கி செல்வதற்கான சரியான வேகம் எங்களிடம் உள்ளது என பேசி முடித்தார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.